ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் வியூவாஷானு பேசுகிறேன். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க, அக்கா உங்கள் லைஃப் பற்றி சொல்லுங்கள், உங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லுங்கள், அண்ணா என்ன வேலை செய்கிறார், நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ்னால் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமான நாங்கள் கஷ்டப்படல, நிறைய கஷ்டப்பட்டோம். கல்யாணம் ஆகி புதுசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறதுக்கு இடமும் வேலையும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா கார் தான் ஓட்டியிருந்தார், சொந்தமாக காரை வச்சு காரை ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் கஸ்டம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என் சின்ன பிள்ளை வயிற்றில் நின்ன உடனே நினச்சின்னா ரொம்ப 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 கஷ்டம் வந்துச்சு. சாப்பாடுக்கு கூட எங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு. எப்படி கஷ்டம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நல்லா ரொம்ப வருஷமாக செஞ்சிருந்த வேலை திடீர்னு அவருக்கு அந்த கொரோனா டைமில் வேலை கிடைக்காத போயிடுச்சு. அதனால் அந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனோடனே நினச்சி நான் எங்களுக்கு நிறையா அடுத்தது எனக்கு ரொம்ப சிக்கலாக ஆகிட்டேன், ரொம்ப கஷ்டத்தில் வந்துட்டேன். அதனால் என்ன பண்ணார், இருக்கிற காரை சேல்ஸ் பண்ணிட்டார். சேல்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணார், இந்த இதுதான் வாங்கினார், ஆட்டோ தான் வாங்கினார். ஸோ இப்போ ஓட்டுறாது ஆட்டோ மட்டும்தான் ஓட்டுறாரு, வேறு எங்கேயோ வேலைக்கு போகல, ஆட்டோ ஓட்டுறாரு. ஆட்டோ கூட பசங்களை இட்டுன்னு போய் விடுவார், ஸ்கூலுக்கு இட்டுன்னு போவார், என்ன இட்டுன்னு போவார். ஏன்னா என்னால் முடியாது, நடந்து ரொம்ப போக முடியாது. ஏன்னா நிறைய எனக்கு உடம்பு ரொம்ப முடியாத போய் இப்போ தான் நான் ஓரளவுக்கு நார்மலாகி உக்காந்துட்டுருக்கேன். அதனால் நான் அவ்வளோ நடக்கலாம் விட மாட்டார் எங்கள் வீட்டுக்காரு. இட்டுன்னு போவார், இட்டுன்னு வருவார். அந்த இருக்கிற கேப்பில் சவாரி போய் ஓட்டிகிட்டு வருவார். இப்போ ஓட்டுறது ஆட்டோ. அந்த ஒரு டவுட்டு க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அக்கா நீங்கள் என்ன லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணுவோம். அந்த லவ் மேரேஜ் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைஃப் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமாகிடுச்சு. அந்த கஷ்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பாப்பா வயிற்றில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அவஸ்தைப்பட்டோம். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாப்பிட்றதுக்கு கூட நான் ஆசைப்படுவேன். ஆனால் என் வீட்டுக்காரண்ட கேட்க மாட்டேன், எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு. நல்லா கை நிறைய வலியில் வாங்கி போடணும்னு அப்படின்னு ஆசைப்படுவேன். அதுவும் என்னால் வாங்கி போட முடியாத நிலமையில இருந்தது. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களை பார்த்தா நல்லா சேரீ கட்டிகிட்டு இருப்பாங்க, நல்லா தலை நிறைய பூ வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. கொஞ்சம் இந்த கஷ்டப்படலை. இன்றைக்கி எங்களுக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோங்கன்னா அது யாராலனா என் புருஷனால் மட்டும்தான். அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க, நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சின்னதாக மல்லிகை கடை வச்சுருக்கிறேன். நியூ சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது, ரெகுலராக பார்க்குற வீடியோங்களுக்கு எங்களுக்கு தெரியும். நாங்கள் மல்லிகை கடை வச்சுருக்கிறேன் நான். இப்போ கூட எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இருக்கிற கஷ்டத்தோடு இப்போ ரொம்பவும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போதைக்கு கடன் இருக்குது, 15 லட்சம் கடன் இருக்குது. அது எப்படி அடிக்கணும், எப்படி நம்ம கொண்டு போகணுன்னு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்குறோம். என்ன லோன் போட்டிருக்கீங்க, லைவில் இவர் சொன்னார், எங்களுக்கு கடன் தான் அதிகமாக இருக்குது ப்ரோன்னு சொன்னீங்க. என்ன லோன் நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மாதம் 21,000 ரூபாய் லோன் மட்டுமே கட்டணும். அது உண்மை, அதை மட்டும் கட்டணும். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிருந்தீங்க, நீங்கள் நல்லா பெரிய பிஸ்னஸ் பண்ணலாமே, ஏன் இவ்வளோ சின்னதாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறீங்க. பெரிய பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம பெருசாக போல். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நாங்கள் மேலே போயிடுவோம் கண்டிப்பாக. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்துலலாம் ஒரு கூட இருந்து நான் தாங்கி இப்படி வருவதான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் உக்காந்துட்ருக்கோம். ரொம்ப முடியாத ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட முடியாதெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் எங்களுக்கு ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு எங்களால் முடிகிற அளவுக்கு எங்களை வச்சுருக்கிறாரு. இந்த கஷ்டத்துலேயே நாங்கள் எல்லாரையும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கோம், எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். யாருக்குன்னா கஷ்டம்னா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் போய். ஆனால் அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறதில்ல. இருக்கிற உங்கள் கஷ்டத்தில் நீங்கள் பாதி கஷ்டம் நீங்கள் அடுத்தவங்களை நோக்கி பின்னாடி பார்த்தீங்கன்னால போதும், உங்கள் கஷ்டம் பாதி போயிடும். அது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் பாருங்கள். அந்த வேலை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அப்புறம் இப்போ கூட நாங்கள் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருக்கோம். சொந்த வீடு கிடையாது எங்களுக்கு, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆகுது. படாத அவமானமே கிடையாது. யார் யாரும் என்னென்னவோ பேசுனாங்க, யார் யாரும் பயங்கரமாக பேசுனாங்க, இப்போ கூட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அது வாழ்க்கை முக்கியம் கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனோன்னா படுக்கவும் முடியாது, தூங்கவும் முடியாது, சாப்பிட முடியாது, சம்பாதிக்க முடியாது, வீடியோவும் போட முடியாது.
எங்கள் லைஃப் ஸ்டைல் இது தான். நாங்கள் இப்படி தான். எங்களுக்கு பிடிச்சவங்கன்னா வாங்க, பிடிக்காதவங்கன்னா போங்க. அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டியது அவசியமே கிடையாது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது மீடியான்றது வந்து இதை பார்வையாக பார்த்தா தப்பு கிடையாது. தப்பான பார்வை பார்த்தா தான் தப்பு. நாங்கள் வந்து வீடியோ போடுறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மள மாரி ஃபேமிலியாக இருக்கிறவங்க நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு தகுந்த மாரி நாங்கள் பதில் கொடுக்குறோம். எங்களுக்கு பிடிச்ச மாரி ஷார்ட்டோ வீடியோவோ போடுறோம். அதுதான் எனக்கு வந்து இப்போதைக்கு ரிலாக்ஸாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனையை காரணம் இருக்கிறது காட்டியும் அது எனக்கு சின்னதாக ரிலாக்ஸாக இருக்குது. உங்களாண்டே நான் இந்த வீடியோ போட்டதுனால நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நல்ல விதமான கமெண்ட்னால இன்னும் நிறைய வீடியோ போடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்காரண்ட சொல்லி இந்த தினசரி வீடியோ போடுறோம். இது தாங்க எங்கள் லைஃப் ஸ்டைல். இன்னும் சொல்லணுன்னா அதிகமாக இருக்குது. அதெல்லாம் சொன்னேன்னா எனக்கு மனசு கஷ்டமாயிரும். கண்டிப்பாக என் வீட்டுக்காரை உட்கார வச்சு நான் இன்னொரு வீடியோ கூட கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள். இன்றைக்கி ஏற்கனவே கமெண்ட் பண்ணுவீங்க. இன்றைக்குமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் கேட்டிங்க, உங்கள் லைஃப் சொல்லுங்கள், லவ் மேரேஜானு. ஆமாம், என் வீட்டு சைடும் எனக்கு உதவி கிடையாது, அவர் வீட்டு சைடும் அவருக்கு உதவி கிடையாது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு போகிறோம். யாருமே உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் வந்து பேசுகிறவங்க கொல்லிக்கிறவங்க வந்து செஞ்சிட மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை, நம்ம லைஃப் நம்ம தான் பார்க்கணும், வேறு யாருமே கிடையாதுன்ற மாரி வந்து ஒவ்வொரு நாளும் என் வீட்டுக்காரங்க நான் வந்து சொல்லி தூக்கி விடு. யாரையும் நோக்கி நம்ம பார்க்கக்கூடாது, யாரையும் இது பண்ணக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒழிச்சு நம்ம சாப்பிட போகிறோம். விடு, யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே ஒரு வார்த்தை லைஃப்பில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, இந்த பேர் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேரை தேடி வர உறவு கண்டிப்பாக வரும். அந்த பேரை தேடி அந்த பேரே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்க போக போகிறாங்க. வேறு பிரச்சனையே கிடையாது. நம்ம வேணும்னா நம்மளை தேடின்னு வர போகிறாங்க, நம்ம வேண்டாம்னா அவங்க போக போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இது தாங்க என் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கினீங்களா? ஆட்டோ தான் ஓட்டுறாரு. ஃபஸ்ட்டு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேனோ, எது என் வீட்டுக்காரர் எனக்கு செயலே கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி என் வீட்டுக்காரர் எனக்கு எல்லாமே செய்கிறாருங்க. இதை தாங்க மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ கஷ்டப்படணும். ஆனால் அவருக்கு தெரியும் என் பொண்டாட்டி என்கிட்ட எதுவுமே கேட்காது, செய்யாதுன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் கேட்காததோ கேட்டதோ அவரால் முடிஞ்சது எனக்கு அந்த சின்ன ஆசை கண்டிப்பாக நிறைவேற்றின்னு தான் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாடுங்க, ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வியூவர்ஸ் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. லவ் பண்ணுற ஆள் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து பண்ணணும், அதுதான் முக்கியம். கரெக்டாக மக்களை நான் சொன்னது. இவ்வளோ வீடியோஸ் பார்த்து நிறைய நல்லா எனக்கும் உங்களாண்ட நிறைய பேசணுன்னு தான் ஆசை, நிறைய சொல்லணும் தான் ஆசை. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறேன்னா நீங்கள் கேட்ட உடனே. ஆனால் மனசுக்குள்ள 1000 கஷ்டம் இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டம் இருக்குது, ரொம்ப வலிக்குது, அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது. ஆனாலும் வந்து நம்ம கஷ்டம்லாம் வந்து மற்றவங்களாண்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேன் நான். ரொம்ப கஷ்டம் நம்மளோடையே போட்டோம், அடுத்தவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். கண்டிப்பாக மக்களே பார்த்துட்டே இருங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம லைஃப் பற்றி சூப்பரான செகண்ட் வீடியோ வரும், பார்த்து லைக் பண்ணிடுங்க. பாய்.